வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். நடிகர் பின்னால் செல்லும் இளைஞர்கள் விரைவில் திருந்துவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மகாத்மா ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில் தலைவர்கள் மரியாதை. மலரஞ்சலி செலுத்த வந்த மோடி ராகுல் காந்தியுடன் கலந்துரையாடியது இணையத்தில் வைரல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜய் நாளை தேர்தல் பிரச்சாரம். 2 மணி முதல் இரவு 8 மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி. இஸ்ரேலிய தாக்குதல்களில் சிக்கி 1953 பேர் உயிரிழப்பு. ஈரானுக்கு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. சட்டமன்ற தேர்தலுக்கான 5வது கட்ட பிரச்சாரத்தை வரும் 13ஆம் தேதி திருவள்ளூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்குகிறார். தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். இந்த தொடர் பிரச்சாரத்தை மு.க. ஸ்டாலின் மார்ச் 31ஆம் தேதி திருவாரூரில் தொடங்கிய நிலையில் 5ஆம் கட்ட பரப்புரையை ஏப்ரல் 13ஆம் தேதி திருவள்ளூரில் தொடங்குகிறார். 13ஆம் தேதி திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, பூவிருந்தவள்ளி, ஆவடி, ராணிப்பேட்டை, அரக்கோணம், சோளிங்கர், ஆற்காடு. 14ஆம் தேதி வேலூர், காட்பாடி அணைக்கட்டு, கீழ் வைத்தியநாதன் குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டையில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி பாலக்கோடு, பெண்ணாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், சேலம், மேற்கு சேலம், வடக்கு சேலம், தெற்கு கெங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி பிரச்சாரம் செய்ய உள்ளார். 16ஆம் தேதி நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, பெரம்பலூர், குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். மகாத்மா ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாளை ஒட்டி மலரஞ்சலி செலுத்த வந்த பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் கலந்துரையாடினார். டெல்லியில் மத்திய அரசு சார்பில் நடைபெற்ற ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள ஜோதிபா புலேவின் திரு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக நிகழ்விடத்திற்கு வந்த பிரதமர் மோடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார். மிகவும் இயல்பாக இருவரும் பேசிக் கொண்டனர். அரசியல் ரீதியாக பிரதமர் மோடி மீது ராகுல் காந்தி கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தில் இரு தலைவர்களும் பேசிக் கொண்டது இணையத்தில் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. அதேபோல் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோருடனும் ராகுல் காந்தி பேசினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதி தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து தாவேகா தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். அதன்படி குமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் மற்றும் பத்மநாபபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக விஜய் நாளை குமரி மாவட்டம் செல்ல உள்ளார். அவர் கன்னியாகுமரி அருகே உள்ள விவேகானந்தர் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். முன்னதாக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி கட்சியின் நிர்வாகிகள் போலீசாரிடம் மனு அளித்திருந்தனர். அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. அதில் மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி கோரப்பட்ட நிலையில் மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை 6 மணி நேரம் மட்டுமே கூட்டத்தை நடத்த போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். விஜயின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் மேடை அமைக்கும் பணிகளை தாவேகா மாநில நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1953ஆக உயர்ந்துள்ளது. அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தொடுத்த போர்
40 நாட்கள் நீடித்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரான் சம்மதித்திருந்தது. இதற்கிடையே போர் நிறுத்தத்திற்கு சமாதானம் செய்த பாகிஸ்தான் பிரதமர் ஈரான், இஸ்ரேல், வளைகுடா நாடுகள், லெபனான் என அனைத்து பகுதிகளிலும் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்படவில்லை என்று இஸ்ரேல் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் 8ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகான தாக்குதல்களில் மட்டுமே 357 பேர் உயிரிழந்துள்ளதாக லெபனான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானது திட்டமிட்டு நடந்ததா அல்லது தற்செயலா என பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில் படம் ரிலீஸ் ஆகாமல் உள்ளது. கடந்த மாதம் மறு தணிக்கை குழுவினரும் படத்தை பார்த்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த எந்த தகவலும் வெளியாகாததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். தேர்தலுக்கு பிறகே படம் திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜனநாயகன் படத்தில் இருந்து 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய முக்கிய காட்சிகள் இணையத்தில் வெளியானது. அடுத்த சிறிது நேரத்தில் 3 மணி நேரம் 2 நிமிடங்கள் கொண்ட ஜனநாயகன் முழு படமும் இணையத்தில் வெளியானது. இது படக்குழு மற்றும் திரை உலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதில் விஜய் பேசும் அரசியல் வசனங்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் படம் கசிவு திட்டமிட்டு நடந்ததா அல்லது தற்செயலா என கேள்விகளும் எழும்பி வருகிறது. எனினும் படம் சம்பந்தப்பட்ட லிங்குகளை முடக்கவும் பதிவிடப்பட்ட காட்சிகளை நீக்கவும் படக்குழு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையில் ஜனநாயகன் பட காட்சிகளை பகிர வேண்டாம் என்று இயக்குனர் வினோத் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த காலத்தில் அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கருணாநிதியை ஆதரித்து மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ வில்லிச்சேரி கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோவில்பட்டி நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 3 மேம்பாலங்களை கொண்டு வந்ததாக கூறினார். முதலமைச்சர் பெரிய ஒரு இதை கொடுத்தார். என்னது? இல்லத்தரசி திட்டம். அதுல என்னன்னா 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுத்துறாங்கம்மா. உங்களை மாதிரி எல்லாருக்கும் கிடையாது, வசதியாளர்களும் கிடையாது. உங்களை மாதிரி நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க, ஏழை பிள்ளை இருக்கிறவங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன். அதை வச்சுட்டு கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் எது வேணா நீங்க வாங்கிக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அரசாங்கத்துக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலுமே உங்களை போன்ற ஏழை தாய்மார்களுக்காண்டி அந்த இல்லத்தரசி திட்டத்தை கொடுத்திருக்காங்க. சரி, ஒரு கூட்டத்துல இந்த சமூக நீதியை வலுப்படுத்துற மாதிரி இந்த இலவசங்கள். ஆனால் அதே வகையில் பொருளாதாரத்தை, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மனதில் கொண்டு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 12,36,000 கோடி ஒதுக்கீடுகளை கொண்டு வருவதற்காண்டி 1127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் அரசாங்கம் போட்டது. நம்முடைய அந்த எடப்பாடி சொன்னாரு, என்ன சொன்னாரு? இது விளம்பரம், இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எங்க தொழிற்சாலை சொல்லி மேலும் மேலும் அதை ஒரு விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு பதிலடியாக பிப்ரவரி மாசம் சென்னையில செயலாக்க மாநாடுன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்தி நாங்க போட்ட ஒப்பந்தங்கள் 1127 ஒப்பந்தங்கள்ல 73 விழுக்காடு தொழிற்சாலைகள் இன்னைக்கு தேர்ந்த லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி சொல்லிட்ட முதலமைச்சர் ஆதாரத்தோடு நிரூபிச்சார். இந்த ஊர்ல அந்த தொழிற்சாலை, அந்த ஊர்ல இவ்வளவு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி ஆதாரத்தோடு சொன்னார். நான் சரி விட்டுருங்க, ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம் EPF ஸ்தாபனம் இருக்குமா, எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று. 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்று புதுக்கோட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதை ஒட்டி கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலினும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். நேற்று தஞ்சாவூரில் தனது 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கிய அவர் இன்று புதுக்கோட்டை, திருப்பத்தூரில் பிரச்சாரம் செய்கிறார். இதற்காக இன்று காலை புதுக்கோட்டை வந்த அவர் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இலுப்பூரில் நடைபயிற்சி மேற்கொண்டு திமுக வேட்பாளர்
வேட்பாளர் கே செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தோல்வியின் உச்சத்திற்கு பழனிசாமி சென்று விட்டதாக கூறினார். 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்திருந்தோம். இங்குள்ள மக்களின் எழுச்சியை பார்த்தால் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்று தோன்றுவதாக கூறினார். தமிழ்நாட்டிற்கு எத்தனை தலைவர்கள் வந்தாலும், எத்தனை கட்சிகள் வந்தாலும், அவர்கள் என்ன செய்தாலும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை யாராலும் வெல்ல முடியாது எனவும் கூறினார். நடிகர்கள் உள்ளிட்ட யார் அரசியலுக்கு வந்தாலும் கவலை இல்லை என கூறிய அவர், நடிகரின் வாகனத்தின் பின்னால் சென்று விபத்துக்குள்ளாகும் இளைஞர்கள் விரைவில் திருந்துவார்கள் என தெரிவித்தார். எழும்பூர் தாவேகா வேட்பாளர் ராஜ்மோகன் உள்ளிட்ட 3 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்காளம்மன் கோவிலில் அமர்ந்து மாற்றுக் கட்சியினரை விமர்சித்து பேட்டி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சூளை அங்காளம்மன் கோவில் செயல் அலுவலர் கங்காதேவி கொடுத்த புகாரின் பேரில் சட்டவிரோதமாக கூடுதல், அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல், மத உணர்வை புண்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் தாவேகா வேட்பாளர் ராஜ்மோகன், பகுதி செயலாளர் ஓட்டேரி நந்தா, யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தர்மபுரியில் திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் திமுக அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தும், திமுக தலைவர் ஸ்டாலின் அளித்த வாக்குறுதிகளோடு தேமுதிக சார்பில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில் புதிதாக மேம்பாலமும், நடைபயிற்சி மைதானமும் அமைத்து தரப்படும் என பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நல்லம்பள்ளி, இண்டூர் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தர்மபுரி நடைபயிற்சி பாதையுடன் கூடிய பெரிய அளவில் பொழுதுபோக்கு பூங்கா அமைத்து தர வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கை இருக்கு. நிச்சயமாக அந்த பூங்கா அமைத்து தரப்பட்டு என் தாய் குலங்களுக்கு ஈவினிங்ல நீங்க வாக்கிங் போறதுக்கும், குழந்தைகள் அங்க போய் விளையாடுவதற்கும் அந்த பூங்கா உறுதியாக உங்களுக்காக உருவாக்கப்படும் என்கின்ற என் முதல் வாக்குறுதியை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்க பிடமனேரி ஏரியை நடைபாதையாக மாற்றி ஏரியை சுற்றி நவீன உயர்மின் விளக்கு அமைச்சு ஏரியை பூங்காவாக மாற்றி கொடுப்போம் என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் என் வாக்குறுதியாக சொல்றேன். இலக்கியப்பட்டியில் இருந்து குண்டல்பட்டி வரை 15 கிலோமீட்டர் சரத்து நதியை தூர்வாரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் அப்படின்ற கோரிக்கை மக்கள் கொடுத்திருக்கீங்க. உறுதியாக நமது டாக்டர் வெற்றி பெற்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார். பழைய தர்மபுரியிலிருந்து அதியமான் கோட்டை வரை சுமார் 10 கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பாலம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை மக்களாகிய நீங்கள் நீண்ட காலமாக சொல்றீங்க. அந்த உயர்மட்ட பாலம் நமது தர்மபுரி தொகுதி மக்களுக்கு உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வாக்குறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தர்மபுரி மாவட்டத்தில் தற்காலிகமாக நெல் கொள்முதல் மட்டும் நிரந்தர கொள்முதல் நிலையம் அமைக்க நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. உறுதியாக அதுவும் செய்து தரப்படும். இதே மாதிரி ஆட்சியர் பழைய கட்டிடத்தில் இருந்து படித்த இளைஞர்களுக்கு இலவசமாக போட்டித் தேர்வுகள் நடத்த பயிற்சி மையம் ஏற்படுத்தப்படும். தர்மபுரி மாவட்டம் பத்தல் மலையில் உற்பத்தியாகி 43 கிலோமீட்டர் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் சனந்தகுமார் நதி கால்வாய் தூர்வாரி ஆக்கிரமிக்க அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக மக்கள் பயன்பாட்டிற்காக அதையும் செய்வோம். தமிழ்தாய் வாழ்த்துக்கு என்டிஏ வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மரியாதை கொடுக்காமல் நாற்காலியில் அமர்ந்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அவிநாசி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொழில்துறையினருடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் திருப்பூர் வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் MSM ஆனந்தன், தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜ், அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகன் ஆகியோரை அறிமுகம் செய்து அவர்களுக்காக ஆதரவு திரட்டினார்.
இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அப்போது மேடைக்கு பின்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மரியாதை செலுத்தாமல் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் நாற்காலியில் அமர்ந்தவாறு ஹாயாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு மரியாதை கொடுக்காமல் வேட்பாளர்களை அமர்ந்து ஹாயாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக ரயில்வே துறையினர் அமைத்த தடுப்பு வேலியை அகற்ற எம்பி உத்தரவு பிறப்பித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் தண்டவாளத்திற்கு அருகே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தடுப்பு வேலிகள் அமைத்தனர். தடுப்பு வேலியால் வீட்டிற்கு செல்ல முடியாமல் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வீட்டிற்கு செல்லும் அவலநிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் ரயில்வே துறை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரைக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து தடுப்பு வேலியை அகற்றுவதற்கு ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு எம்பி உத்தரவிட்டார். இப்போ பெங்களூரில் இருக்கின்ற ரயில்வே ஜிஎம் அவர்களிடம் பேசி அதற்கு பிறகு டிஆர்எம் ரயில்வே துறை அதிகாரிகளை அனுப்பியிருக்கிறார்கள். விரைவில் ஓரிரு நாளில் மக்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு அந்த பாதைகள் திறந்து வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தற்போது தற்காலிகமாக இந்த பாதை திறக்கப்பட்டாலும் நீண்ட நாள் தீர்வாக, நிரந்தர தீர்வாக இந்த பகுதியில் புதிய சாலை, இந்த ரயில்வே ட்ராக் ஓரம் அதன் பகுதியில் சாலை அமைப்பதற்கு ஒரு சில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குது. நிலம் தனியார் நிலம்லாம் இருக்குது. அதையும் அந்த தனிநபர் இடத்தை பொது நோக்கத்திற்காக வாங்கப்பட்டு அந்த ரயில்வே ட்ராக் ஓரம் முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற வகையில் சாலை அமைத்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். இந்த பகுதியில் மிக ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்படுத்துகின்ற சந்தை பகுதி இருப்பதால் விரைவில் அந்த அனைத்து பணிகளும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மது போதையில் பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியர் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதால் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியை சேர்ந்தவர் சுகுமார். இவர் கடந்த 30 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நிலையில் 5 ஆண்டுகளாக அதே பகுதியில் உள்ள நகராட்சி துவக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 20 மாணவர்களை ஒரே அறையில் அமர வைத்து பாடம் நடத்தியதாகவும், அப்போது மது போதையில் இருந்த தலைமை ஆசிரியர் சுகுமார் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதி மதிமுக வேட்பாளர் திமு ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் திமு ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். இந்நிலையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் திமு ராஜேந்திரன் கடையநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சொக்கம்பட்டி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ராணிப்பேட்டை சிப்காட் பகுதியில் ரசாயன கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பேஸ் 3யில் கழிவுப் பொருட்களை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யும் குஜராத் கெமிக்கல் எனும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சிறிது நேரம் தொழிற்சாலை அனைத்து பகுதிகளிலும் வேகமாக தீ மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 200 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கும், கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் இன்று எந்த மாற்றமும் இன்றி நேற்றைய விலையிலேயே விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது ஒரு கிராம் 265 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
திமுக வேட்பாளர் எஸ் அரவிந்த் ரமேஷ் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளையும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்களையும் சொல்லி வாக்கு சேகரித்து வருகிறார். மேடவாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ஒன்றிய கவுன்சிலர் கல்பனா சுரேஷ் ஏற்பாட்டில் 11,000 மதிப்புள்ள நாணயங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 15 அடி உயரம் கொண்ட ராட்சத மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். அதேபோல் ஒன்றிய இளைஞர் அணி துணை திமுக நிர்வாகி ஜேசிபி மூலம் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சார வாகனத்தில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளருக்கு வழி எங்கும் மாலை அணிவித்தும் வீரவாள் வழங்கியும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த், தனுஷ் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை போயஸ் கார்டனில் உள்ள நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு இமெயில் வந்தது. அதன் அடிப்படையில் தேனாம்பேட்டை போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்களை எதிர்கொள்கிறது. 5 முறை சாம்பியனான சென்னை அணி இந்த சீசனில் தனது முதல் 3 ஆட்டங்களில் ராஜஸ்தான், பஞ்சாப், பெங்களூரு அணிகளிடம் தோல்வி கண்டு புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. டெல்லி அணி தனது முதல் 2 ஆட்டங்களில் லக்னோ, மும்பையை பந்தாடியது. குஜராத்திற்கு எதிரான முந்தைய ஆட்டத்தில் கடைசி 2 பந்துகளில் 2 ரன்கள் எடுக்க முடியாமல் 1 ரன் வித்தியாசத்தில் தோற்றது. இவ்விரு அணிகளும் இதுவரை 31 ஆட்டங்களில் நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் 19இல் சென்னையும் 12இல் டெல்லியும் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று இரவு 7:30 மணிக்கு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள MA சிதம்பரம் ஸ்டேடியத்தில் அரங்கேறும் 18வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டலை எதிர்கொள்கிறது. முன்னதாக இன்று மாலை 3:30 மணிக்கு நியூ சண்டிகரில் நடக்கும் மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ், ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக கூட்டணி 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். நடிகர் பின்னால் செல்லும் இளைஞர்கள் விரைவில் திருந்துவார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மகாத்மா ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாள் நிகழ்ச்சியில் தலைவர்கள் மரியாதை. மலர் அஞ்சலி செலுத்த வந்த மோடி, ராகுல் காந்தியுடன் கலந்துரையாடியது இணையத்தில் வைரல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விஜய் நாளை தேர்தல் பிரச்சாரம். 2 மணி முதல் இரவு 8 மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி. இஸ்ரேலிய தாக்குதல்களில் சிக்கி 1953 பேர் உயிரிழப்பு. ஈரானுக்கு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.